வெல்கம் டு ஜனனி கேட்ரி. இன்றைக்கி கருவேப்பிலை இட்லி பொடி தயாரிக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அது வந்து நல்ல முடி வளர்கிறதுக்கும் சுகர் பேஷண்ட்டுகளுக்கும் ஏற்றுது. அது இட்லி பொடியை வந்து தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு சுகர் குறையும். இப்போ அதுக்கு தேவையான பொருளாக பார்த்துக்கலாம். 100 கிராம் உளுந்தம்பருப்பு, 100 கிராம் கடலப்பருப்பு, 2 ஸ்பூன் எள், காஞ்ச மல்லி 2 ஸ்பூன், கொஞ்சம் மிளகு, பெருங்காயம், வெள்ளைப்பூடு. நான் நல்லா கழுவி காய வச்சு கருவேப்பிலை எடுத்துருக்கேன். இப்போ நம்ம கருவேப்பிலை பொடியை எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நல்லா கலர் மாறணும், பொன்னிறமாக வரணும். உளுந்து பருப்பு நல்லா நம்ம அதை மாற்றிடணும். இன்னும் 1 கிராம் கடலப்பருப்பு வரைபட்டிருக்கு. காஞ்ச மல்லி 2 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், பெருங்காயம், நல்லா வறுபட்டுச்சு. நம்ம இதே கொஞ்சம் நல்லெண்ணெய் நம்ம ஊற்றி கருவேப்பிலை வறுத்துடலாம். கருவேப்பிலை போடும்போது பார்த்து போடணும், சடசடன்னு ஈரப்பதம் போய் நல்லா இதுவாக வரைக்கும் வரணும். சவுண்ட் அடங்குச்சுன்னா கருவேப்பிலை நல்லா வறுபட்டுதுன்னு அர்த்தம். நம்ம 100 கிராம் எடுத்துட்டனால ஃபஸ்ட்டு மிளகாய் வத்தலை காய்ந்த மிளகாயை எடுத்துருக்கேன். காரத்துக்கு உங்களுக்கு எப்படி காரத்துக்கு ஏற்றாலும் நீங்கள் போட்டு இதோட வறுத்துக்கணும். வறுக்கும் போதே கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாம். நம்ம 4 பல் பூண்டு தோலெல்லாம் எடுக்க வேணாம், அப்படியே போட்டு நம்ம திரிச்சிட்டு வந்தாங்க. கருவேப்பிலை பொடி ரெடி ஆகிடுச்சு. இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதே அளவில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எனக்காக கொஞ்சம் லைக் பண்ணிடுங்க.